சற்றுமுன் வெளியான தகவல். பழைய ஓய்வூதிய திட்டத்தின் நன்மைகள் யார் யாருக்கு கிடைக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா? அத பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மத்தவங்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. அதாவது ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி வந்துள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டம் பற்றிய சமீபத்திய புதுப்பிப்பு ஒன்று கிடைத்துள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என மத்திய அரசு ஊழியர்களும் பல மாநில அரசு ஊழியர்களும் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகிறார்கள். அந்த வகையில் ஓபிஎஸ் குறித்த சர்ச்சை தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. இதனால் பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு மாற்றாக மத்திய அரசு சில மாதங்களுக்கு முன்னர் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வந்தது. எனினும் இதன் மீதான ஆர்வமும் ஈர்ப்பும் ஊழியர்களிடையே குறைவாகவே உள்ளது. மக்களவையில் நிதித்துறை இணை அமைச்சர் கோரியது என்ன? அதாவது ஆகஸ்ட் 13ஆம் தேதி 2025 அன்று மக்களவையில் நிதித்துறை இணையமைச்சர் பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்த கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக பதில் அளித்தார். அதாவது இந்த பதிலில் அவர் டிசம்பர் 22, 2003க்கு முன்பு அறிவிக்கப்பட்ட காலி பணியிடங்களில் நியமிக்கப்பட்டு, ஆனால் ஜனவரி 1, 2004க்கு பிறகு பணியில் சேர்ந்த மத்திய அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தின் அதாவது ஓபிஎஸ் பலன் கிடைக்காது என்று தெளிவுபடுத்தினார். மார்ச் 3, 2023 அன்று இதற்கு தேர்வு செய்வதற்கான ஒரு முறை வாய்ப்பை அரசாங்கம் ஏற்கனவே வழங்கியிருக்கிறது. இதனால் அதன் காலக்கெடு காலாவதியாகிவிட்டது. இப்போது புதிய திட்டமானது எதுவும் பரிசீலனையில் இல்லை என்று அவர் தெரிவித்தார். அடுத்ததாக பழைய ஓய்வூதிய திட்டமானது யாருக்கு கிடைக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா? அதாவது 2023ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட இந்த நம்பரில் படி டிசம்பர் 31, 2003க்கு முன் அறிவிக்கப்பட்ட முடிவில் தேர்ச்சி பெற்ற காலியிடம் ஜனவரி 1, 2004க்கு முன்பு அறிவிக்கப்பட்ட மத்திய அரசு ஊழியர்கள் மட்டுமே இந்த ஓபிஎஸ்க்கு விண்ணப்பிக்க முடியும். ஜனவரி 1, 2004க்கு பிறகு பணியில் சேர்ந்து என்பிஎஸ்ஸில் சேர்ந்தவர்கள் இந்த ஊழியர்கள் ஆகஸ்ட் 31, 2023க்கு படிவத்தை சமர்ப்பிக்க வேண்டியிருந்தது. மேலும் நியமன அதிகாரி நவம்பர் 30, 2023க்கு முடிவெடுக்க வேண்டியிருந்தது. இப்போது இந்த வாய்ப்பு முடிந்துவிட்டது. அடுத்ததாக இந்த எஸ்பிஐ ஊழியர்களுக்கான விதிகள் என்ன என்பது உங்களுக்கு தெரியுமா? அதாவது மக்களவையில் பாட்டியாலா எம்பி தரம்பீர் காந்தி கேட்ட கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் சௌத்ரி, ஆகஸ்ட் 1, 2010க்கு பிறகு எஸ்பிஐயில் சேர்ந்த எந்த ஒரு ஊழியர்களுக்கும் ஓபிஎஸ் சலுகைகள் கிடைக்காது என்று தெளிவுபடுத்தினார். அந்த தேதிக்கு முன்பே அவரது ஆட்சேர்ப்பு செயல்முறை தொடங்கப்பட்டாலும் அல்லது ஏதேனும் தவிர்க்க முடியாத காரணத்தால் வேலை தாமதமானாலும் சலுகைகள் கிடைக்காது என அவர் கூறினார். இதனால் இந்த பழைய ஓய்வூதிய திட்டமானது ஊழியர்கள் கடைசியாக பெற்ற சம்பளத்தில் 50% ஓய்வூதியமாக வழங்கப்பட்டது. இதில் ஊழியர்களிடமிருந்து எந்த பங்களிப்பும் கோரப்படாது. இது 2004இல் நிறுத்தப்பட்டது. எனினும் சில மாதங்கள் இதை மீண்டும் அமல்படுத்தியுள்ளது. அடுத்ததாக இந்த தேசிய ஓய்வூதிய முறை என்பது இது ஒரு சந்தை அடிப்படையிலான திட்டமாகும். இதில் ஊழியரும் அரசாங்கமும் பங்களிப்பு செய்கின்றன. இதனால்தான் இந்த பணி ஓய்வின் போது நிலையான ஓய்வூதியமானது கிடைப்பதில்லை என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் இது ஓய்வூதிய பண்பின் செயல்திறனை பொறுத்தது. அடுத்ததாக
ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் பொறுத்தவரை, மத்திய அரசு இப்போது ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை, அதாவது யுபிஎஸ் அறிமுகப்படுத்தியுள்ளது. ஆகையால் இது என்பிஎஸ்ஸுக்குள் ஒரு விருப்பமாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இதில் 25 வருட சேவைக்குப் பிறகு ஓய்வு பெறும்போது கடைசி 12 மாதங்களின் அடிப்படை சம்பளத்தில் 50% உத்தரவாத ஓய்வூதியம் கிடைக்கிறது. ஆகையால் ஊழியர் தனது சம்பளத்தில் 10% பங்களிப்பார் மற்றும் அரசாங்கம் 18.5% பங்களிக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த விருப்பத்திற்கு மாற செப்டம்பர் 30, 2025 வரை கால அவகாசம் உள்ளது. ஆகையால் இதுவரை 1.35% ஊழியர்கள் மட்டுமே இதை தேர்ந்தெடுத்துள்ளனர் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் அடுத்ததாக இந்த 50,000 கோடி ஜிஎஸ்டி நிலுவை மத்திய அரசு மீது பஞ்சாப் பகிரங்க குற்றச்சாட்டு. அதாவது ஜிஎஸ்டி காரணமாக மாநிலங்களுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக பஞ்சாப் அரசு குற்றம் சாட்டியுள்ளது. அந்த வகையில் நிலுவையில் உள்ள 50,000 கோடி தொகையை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. ஏனென்றால் இந்த ஜிஎஸ்டி இழப்பீடு நிறுத்தம் மாநிலங்களின் பொருளாதாரத்தை பலவீனப்படுத்தவும் செயல் என்றும் பஞ்சாப் அரசு குற்றம் சாட்டியுள்ளது. 2 நாள் ஜிஎஸ்டி குழு கூட்டத்திற்கு பிறகு பஞ்சாப் நிதி அமைச்சர் கடுமையாக விமர்சித்துள்ளார். அதாவது ஒரே நாடு ஒரே வரி திட்டத்தில் இணைந்திருக்காவிட்டால் பஞ்சாப் இவ்வளவு பெரிய வருவாய் இழப்பை சந்திக்காது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஆகையால் மாநில அரசுகள் மத்திய அரசிடம் கையேந்தும் நிலையில் தள்ளப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார். பஞ்சாப் அரசு ஜிஎஸ்டி காரணமாக 1.11 லட்சம் கோடி இழப்பை சந்தித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த ஜிஎஸ்டி இழப்பீடு நிறுத்தப்பட்டால் மாநிலங்களின் பொருளாதாரம் பாதிக்கப்படும் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். பஞ்சாப் நிதி அமைச்சர் கூறுகையில், இந்த ஆகஸ்ட் 20 மற்றும் 21 ஆகிய தேதிகளில் ஜிஎஸ்டி அமைச்சர்கள் குழு 2 நாட்கள் தொடர்ச்சியாக சந்தித்தது. இதனால் இந்த ஜிஎஸ்டி 2017இல் வந்தது. கடந்த 8 ஆண்டுகளில் ஜிஎஸ்டியில் 27 திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளது. பல்வேறு துறைகளுக்கு விலக்குகள் அளிக்கப்பட்டன. பல்வேறு பொருட்களின் ஜிஎஸ்டி விகிதங்கள் 15 முறை குறைக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறார்கள். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.